ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடான வெற்றிலை தீபம் ஏற்றுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்படி பண்ணுவேன், இதில் வந்து நிறைய பேர் முன்னோர்கள் சான்றோர்களாக இருப்பீங்க, ஆன்மீக தொடர்பாக இருக்கக்கூடிய பெரியவங்களும் இருப்பீங்க. பட் நான் என்னோட இதில் எவ்வளோ எளிமையாக என்னால் முடிஞ்ச இது நான் பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய் ஹோரை இருக்கும் இல்லைங்களா, காலையில் 6 to 7, மத்தியானம்னு பார்த்தீங்கன்னா 1 to 2, இரவு 8 to 9. இது நான் ஆல்ரெடி நம்மளோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருப்பேன், வீடியோவும் போட்டிருப்பேன். மோஸ்ட்லி நான் மத்தியானம் 1 to 2 ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் இந்த தாட்டி வந்து எனக்கு 8 to 9 தான் பண்ணுற அளவுக்கு முருகனோட கட்டளையாக இருந்துச்சு. சரி அதுபடியே போடலான்னு சொல்லிட்டு எப்பவுமே முதல் நாளே வந்து வீடெல்லாம் நல்லா கூட்டி தொடச்சி சுத்தமாக இது பண்ணியிருப்போம். செவ்வாய்க்கிழமை நாள் நான் அது 3 டைமிங் சொன்னதில் ஏதோ ஒரு டைமிங்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எங்கள் பூஜை அறைன்னு எங்களுக்கு தனியாக இல்லை. அதனால் நான் கீழே எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய தரையிலேயே எப்பவுமே எப்படி பண்ணுவோனோ அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கூட்டி விட்டு கீழே மஞ்சள் தண்ணி தெளித்து விட்டுட்டு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோடு இது கோலப்படியில் எழுதிட்டு 6 முக்குகள் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வடித்து வந்து நான் போட்டிருக்கேன். 6 இதுவுமே வந்து 6 முகனை குறிக்கிற விதத்தில். அது போக அந்த 6 இடத்துல குங்குமலையும் சரி, அதே சமயம் ஓமுங்கிற இடத்துலையும் சரி நான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். இது வந்து சிலர் வந்து சந்தன குங்குமமும் வைக்கிறது உண்டு. நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது வந்து மஞ்சள் குங்குமம் நான் வைக்கிறேன். இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா, வெற்றிலை தீபத்தை ஏற்றும்போது ஏதோ ஒரு வேண்டுதல் தான் நம்ம முதல்ல வைக்கணும். அதுக்கப்புறமா அதுலேயும் வந்து நீங்கள் இத்தனை வாரம் பண்ணுற அப்படிங்கிறதையும் வேண்டிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட ஒரு வேண்டுதல், அதுக்கப்புறம் எத்தனை வாரம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் வேண்டிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் எங்கேயாச்சும் வெளியூர் போயிருக்கீங்க, இல்லை பெண்களோட உடல் உபாதை காரணமாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை என் பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து நல்ல வரன் அமையணும், இல்லை அவங்களுக்கு நல்ல காலேஜ் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது நான் 5 வாரம் செய்கிறேன் அப்படிங்கும்போது, இப்போ 3வது வாரத்தில் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியூர் போகிற மாதிரி இருந்தாலும் கூட ஃபைன். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த 3வது வாரம் அது ஏற்ற முடியலனாலும் நெக்ஸ்ட் வீக் வரதை வந்து நம்ம 3வது வாரம், 4வது வாரம், 5வது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பயமும் வேணாம். நாம் பண்ணக்கூடிய அந்த வழிபாட்டு நேரத்தில் முழுமையாக முருகனுக்கு என்னோட இதாப்பா முருகா நீயே பார்த்துக்கோ, உங்ககிட்ட நான் வந்துட்டேன், என்னோட மனசு அறிஞ்சு நான் எந்த ஒரு தப்புமே நான் பண்ண கிடையாது, அப்படியும் பண்ணி தானே என்னை மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இது பண்ணிவிட்டு வேண்டிக்கிட்டு, என்னால் முடிஞ்சதை நான் உங்ககிட்ட வந்து கொடுக்குறப்பா, என்னால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு சின்ன தப்போ என்னாச்சும் இந்த பூஜையில் இருந்தாலும் மன்னிச்சுக்கப்பா, எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் இந்த பூஜையை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனமுருகி வேண்டி இது பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகனோட அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கும். நான் என்னதான் முருகன் பூஜையாக இருந்தாலும் சரி, எப்போவுமே விநாயகரை வந்து முதன்மை இடத்துல நான் வச்சுட்டேன். இந்த பூஜைன்னு இல்லை, எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்மளோட வரலட்சுமி விரதப்போ அந்த பூஜையில் கூட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு விநாயகர் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாமி எடுத்து வச்சுருப்பேன். எந்த இடத்துலையுமே கடவுளான விநாயகரை வழிபட்டுட்டு அவருக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டு அவருக்கு நான் வந்து வீட்டில் எனக்கு மல்லிகைப்பூ மோஸ்ட்லி கிடச்சிரும் தோட்டத்தில் இருக்கனால மல்லிகைப்பூ போட்டுட்டு 6 வெற்றிலை வந்து எடுத்துக்கணும். நான் வந்து சில்வர் தட்டு தான் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி பித்தளை தட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பித்தளை தட்டில் இது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன தட்டு இருக்கோ அதை நீட்டாக அதுக்கு மட்டும் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க சாமி பூஜைக்குன்னு சொல்லிட்டு. 6 நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலையில் காம்பு கிள்ளி வெளியே வீசக்கூடாது. அந்த காம்பை வந்து நம்ம விளக்கில் போட்டு வச்சுக்கணும். சந்தன குங்குமம் 2 பக்கமே காம்பு கிட்ட ஒன்று, தலைப்பகுதியில் ஒன்று சொல்லி சந்தன குங்குமம் வச்சுட்டு, அதே மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோல்டட் அகல் விளக்கை வந்து எடுக்காதீங்க. அதை பற்றி நான் தனியாகவே வீடியோ போடுறேன். அகல் விளக்கு நல்ல நிலையில் இருக்கிற அகல் விளக்கை எடுத்துகிட்டு இதுக்குன்னு நான் இது பண்ணிகிட்ருக்கேன், தனியாக போட்டிருக்கேன். அந்த விளக்கில் சந்தன குங்குமம் வச்சுட்டு நல்லா கழுவியிருக்கேன். சந்தன குங்குமம் வச்சுட்டு அந்த 6 வெற்றிலை காம்புகள் எடுத்து நான் அதுக்குள்ளே போட்டுட்டு, நான் வந்து வெற்றிலை கூட அது போக தனியாக இன்னொரு தட்டில் வெற்றிலை, பாக்கு, காசு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காசு வச்சுருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்தியம் வந்து படைப்போம். அட்லீஸ்ட் அவலு சர்க்கரை அந்த மாதிரியாச்சும் இது பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி முருகனுக்கு வந்து நான் தண்ணி அந்த மாதிரி தான் நான் பக்கத்தில் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு.
எதா இருந்தாலும் சரி மனமுருகி நீங்க வேண்டி ஒரு டம்ளர் தண்ணி வச்சாலும் சரி, கண்டிப்பா கடவுள் வந்து ஏத்துக்குவாரு. அது முழு அன்போட நம்ம வைக்கும்போது, நெய் போட்டு தீபம் ஏத்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா 8 டூ 9 அதாவது காலையில 6 டூ 7 மதியானம் 1 டூ 2 8 டூ 9ன்னு சொல்லிட்டு இத நம்ம வீட்ல தான் பண்ணணும். அந்த காம்புகள் போட்டக்கப்புறமா நெய் பசு நெய் எடுத்துக்கங்க. போட்டுட்டு பஞ்சு திரி எப்பவுமே திரிய பொறுத்தளவுக்கு அதாவது விளக்க பொறுத்தளவுக்கு பஞ்சு போட்டுட்டு திரி போட்டுட்டு நீங்கள் நெய் ஊற்றக்கூடாது. நெய்யோ நல்லெண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு விளக்குல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திரி போடணும். திரி வந்து ரெட்டை திரி தான் போடணும். அதாவது ஒரே திரிய 2ஆ மடிச்சுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது ஆகாது. நீங்கள் 2 சன்னமான திரி எடுத்து நல்லா திரித்து இது பண்ணிக்கலாம். சிலர் வந்து சிவப்பு திரி யூஸ் பண்ணணும், சிலர் வந்து மஞ்சள் திரி. ஆனால் என்கிட்ட வெள்ளை தான் இருக்குது அப்படின்னா அந்த எந்த கவலையும் வேணாம். நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அது குங்குமத்தோடு இருக்க கையில் நம்ம திரிய திரிக்கும்போது அது சிகப்பு திரியாக மாறிடும். நல்லபடியாக மனசார வேண்டிக்கங்க. தீபம் போடுறப்போ வந்து டைரெக்டாக எப்போவுமே வத்தி குச்சியை வச்சு நம்ம அதை பற்ற வைக்கக்கூடாது. ஊதுபத்தி பற்ற வச்சு அதில் தான் நாட் ஒன்லி இந்த பூஜைக்குன்னு இல்லைங்க, எந்த ஒரு பூஜையாக இருக்கட்டும் தீபத்தை ஏற்றும்போது தீக்குச்சியை வச்சு நம்ம எரிஞ்சு அந்த இடத்துல அதோட ஒரு இதில் மட்டும் அதோட பயன் முடிகிற மாதிரி எப்பவுமே இருக்கக்கூடாது. இன்னும் வந்து பறவைகள் இப்போ ஊதுபத்தியில் ஏற்றக்கூடியது விளக்குக்கும் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி மென்மேலும் இறைவனுக்கே எல்லாமே போய் சேர்கிற மாதிரி தான் நம்ம பண்ணணும். அந்த மாதிரி தான் வந்து ஊதுபத்தியில் பற்ற வச்சுட்டு அந்த தீபத்தை தான் வந்து அந்தோட சுடரை தான் எடுத்து நம்ம விளக்குல பற்ற வைக்கணும். எந்த ஒரு இதாக இருக்கட்டும் நம்மளுக்கு பண கஷ்டமாக இருக்கும், மன கஷ்டமாக இருக்கும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல நம்ம நினச்ச கோர்ஸ் கிடைக்கணும், இல்லை உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவன். இதில் வந்து என்ன கணவன் சொல்கிறாங்க, ஆண்களும் பண்ணலாங்க, பெண்களும் பண்ணலாம். அம்மா வந்து தன்னோட பிள்ளைகளுக்காக பண்ணலாம். இல்லை இது எங்கள் அண்ணனுக்காக நான் பண்ணுறேன், என் தங்கச்சிக்காக நான் பண்ணுறேன், எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி, இல்லை என் ஃப்ரெண்டுக்காக பண்ணுறேன். முழு அன்போட முழு நம்பிக்கையோட இறைவனை நீங்கள் வழிபடும்போது நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்களுக்காக பண்ணுற உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக முருகனோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக நம்புங்க. ஒரு விஷயத்த நம்ம நம்பி செய்யும்போது முழுமனதாக செய்யும்போது கண்டிப்பாக அந்த இறைவன் இடத்துல நம்மளுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக கேட்கப்படும். இது வந்து உள்ளார உணர்ந்து நான் சொல்கிறேன். நான் இது பண்ண வரைக்குமே தீபம் போட்ட வரைக்குமே ஐ ஃபெல்ட் த சேஞ்சஸ். எனக்கு ஒரு திருப்தி கிடைச்ச மாதிரி. எனக்கு இருந்த இதெல்லாம் வந்து குழப்பங்கள்லாம் இருந்து எவ்வளவோ இருந்துச்சு. சரி இவ்வளோதான லைஃபு போ அப்படிங்கிற இதில் தான் அந்த இதில் தான் சரி இதையே நம்ம கடந்து போகிற அளவுக்கு வலிமையை கொடுக்குற அளவுக்கு தான் கடவுள். நம்ம பிரச்சனை வந்து நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாருங்கும் போது நினச்சிக்கலாம், ஏன்னா கடவுள் நம்மளுக்கு எப்பவுமே பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு பொருள் வந்து நம்மக்கிட்ட சேரணும் அப்படிங்கும்போது நம்ம இது விருப்பப்படுறோம். ஓகே நம்மளுக்கு அது தகுதியானவங்களா சில டைம் நம்ம கிவ் அப் பண்ணுற அளவுக்கு கூட போவோம். ஆனால் கடவுள் வந்து அந்த கிவ் அப் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலையை கொண்டு போய் விட்டாரு. எவ்வளோ இது பண்ணாலும் சரி கண்டிப்பாக வந்து அவங்க அந்த இடத்துல நின்று அந்த பொருளுக்காக உண்மையாக வேண்டி நிற்கிறாங்களா உறுதியாக இருக்காங்களான்னு பார்க்குறது அந்த சோதனை கொடுக்கறது. சோதனை கொடுக்கும்போது விலகி நின்றாதீங்க, உறுதியாக நில்லுங்க, உறுதியாக பற்றுக்குங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி தீபாராதனை காட்டி நான் முடிச்சுட்டேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.